என்கிற நாடகத்தை உங்கள் முன் படைக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பக்தர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பெயர்களால் அழைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று அற்புதத்தின் தேவன் ஆகும். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து நன்மை செய்து சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை இந்த பாடலில் வரும் வரிகளை கொண்டு நிழல் நாடகம், அதாவது ஷேடோ டிராமா என்கின்ற நாடகத்தை உங்கள் முன் படைக்க இருக்கிறோம். நட்சத்திரங்கள் முதல் பூமியில் உள்ள உயிரினங்கள் வரை நுட்பமான வடிவமைப்புகள் அனைத்தும் கர்த்தருடைய எல்லையில்லா அற்புத படைப்புகள். கர்த்தருடைய கட்டளைப்படி மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். கானா ஒரு திருமணத்தில் குறைவாக இருந்த திராட்சரசத்தை இயேசு அற்புதம் செய்து திருமணத்தை ஆசீர்வாதமாய் நடத்த உதவி செய்தார். கர்த்தருடைய கட்டளைப்படி மோசே தன் கோலை நீட்ட செங்கடல் இரண்டாக பிரிகிறது. இயேசு வார்த்தையின் வல்லமையால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சகலவிதமான நோய்களையும் சுகமாக்கி அற்புதம் செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு இயேசு உயிரோடு எழுப்பினார்.
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார். இந்த வருடம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எபிரேயர் 13வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் நமது பயத்தை நம்பிக்கையாகவும், நமது தோல்வியை புதிய பலமாகவும், நமது துயரத்தை ஆறுதலாகவும் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் இந்த நிழல் நாடகத்தை உங்கள் முன்பு சமர்ப்பித்தோம். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தீர்மானமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்.